என்னோட பேர் வல்லார கண்டன். என்ன பேரு? வல்லார கண்டனுக்கு. நவராபுரி ஆண்டாளுக்கு வல்லார கண்டனுக்கு. அப்படி வல்லார கண்டனே. அப்படி வல்லார கண்டனே. டேய் நான் என்ன குலத்துல பிறந்தவன்? என்ன குலத்துல? ஈஸ்வரன் குலத்துல தம்பியா? அது ஈஸ்வரன் குலம். நாங்க வந்துட்டோங்க. அது கண்டம். அந்த ஈஸ்வரன் குலம் இல்ல. எங்கள் குலமோ வேறு. வேறா? ஓ வேறா? மாச்சே சொல்லு யாரு சொன்னாடா அவ? யாருன்னா புள்ள இல்லாதவங்க 6 மாசம் 3 மாசம் முழுதாக இருந்தாங்கன்னா மூஞ்சி அந்த போய் திருப்பிக்காங்க. நல்லா இருக்கிற புள்ள பிறந்தாவே 10 சவரனே கேட்கறான். இவனை மாதிரி மூஞ்சில கிராசா பிறந்துருச்சானா இந்த ஊரை விட்டு பார்க்காது. அப்புறம் பப்புன்னு தான் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் நீ நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் நீ முன்ன நின்று நடத்துறது பழம் கெட்டு போகுது. மேல வந்தா சுகர் பண்ணணும். வராத்து வந்து எது வரல வராத்த வருது வந்துடுது. நல்லா கேட்டு எது வந்தாலும் சரி அது மட்டும் வராதுதான் உன் உடம்புக்கு நல்லது. எது உடம்பு மட்டும் நல்லா ஆகுமா? எதுக்கார கூட சுகர் வந்தா பரவாயில்ல. உனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? உனக்கு பிபி பிரச்சனை. பிபி பிபி என்ன பிபி? அது நேரத்துக்கு சாப்பிடலன்னா கை கல்லாம் கட்டு வாய் வேற போனே. குலமா அரகர் குலம் கால்வாயில் பெறவன் நான் யாரு? அண்ணனே அந்த காசிவர் குலத்தில் வந்த மாசிலா சிகாமணி மன்னன் சொன்ன அவரு மன்னனா என்ன அருகிலே யார் என்ன பிடிக்கும்? 4 கேள்வி சும்மா இருக்கிற கேள்வி எல்லாம் உனக்கு பக்கத்துல இருக்கணும். போடுறவன் வீடு பிடிக்கிறவன் நான் சொன்ன சரியா? நான் என்ன பண்ணா இதுக்கு முன்ன சின்ன வயசாக தான் வளர்ந்தேன். நான் என்ன பண்ண எங்க பெரிய மருத்துவ சொன்னாம போச்சா அவன் என்ன பண்ணா பூவெல்லாம் எடுத்து வந்து நல்லா விற்கிறது. வித்துட்டு தான் ஒண்ணு போக மாட்டேன். அப்படியே மகனே ஆம்பளை கூட இல்லை போக போய் கிட்ட போய் பார்த்தா வீடு பிடிச்சுன்னுக்கிறாடையா. அது பேர் சொல்லி சொல்றேன். அவசியம் இல்ல, ஊருக்கே சரி அவ கூச்சி போயிடுச்சு. அப்படி எப்படி இருக்கும்?
நான் இவனை 10 நாளா பாருங்க பாக்குறேன் சக்காத்தி ஒட்டுக்கட்டு ஒரே நாள் ஆட்டம் அதுவும் பக்கத்து ஊர் காட்சின்னு வந்து ஆட்டம் பாருக்கானா நானே 3 நாள் தோறும் கேட்டு 3 நைட்டு 3 பதில் தோறும் கேட்டு ஜம்பர் விளையாட்டு கப்பாசிட்டாங்க அவங்க இவ கூட தெரியாது ஆனா அவளுக்கு போயிட்டு தாயிலி அந்த அம்மாளுக்கு மூஞ்சி முடிச்சு அதுக்கு கலாக பவுடர் போட்டா விடுமா பேசுவான பச்சை மாவை தன்னாத பச்சரிசி மாவை திருப்பாடு துவாச்சி போற சக்காத்தினா அவளே திருப்பாடுக்கிற வாயால வெள்ள வெளியாயிடுச்சு நான் கட்டித்துக் கொண்டு வருவேன் அப்படி வருவதே ஆனா எங்கள் குலம் ஓங்க வேண்டும் என்ன பண்ண பழம் வாங்கணும்னா ஏழை மேல பூச்சி கொண்டு ஒண்ணு சாகணும் குளம் ஓங்க வேண்டும் சொன்னா ஓட்டம் பெருசாக்கணும் ஆமா ஓட்டம் பெருக்கணும் நெருப்பு தெரிக்கணும் ஆம்பளை முன்னாடி சண்டை வந்துடும் பொம்மநாட்டு எல்லாம் அவளார எடுத்துக்கலாம் 6 மாசம் ஆனா வீட்டுக்காரன் காலை பிடிக்கிட்டுன்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் பொம்மநாடி சோப்பு சிலை கட்டி ஆரம்பிச்சுக்கிறான் சோப்பு சட்டியை பராசட்டி நோப்பு சட்டியை பராசட்டி பராசட்டி இப்படி இருந்தாலும் வச்சுக்கா வீட்டுக்காரர் வந்து கால் விழுவான் அம்மா பொரியம்மா அப்படின்னு டே நான் பொறுக்க மாட்டேன்டா டே ஆம்பளை முன்னாடி பொம்மநாட்டி காலை சொல்றது ஆம்பளை அப்பதான் வாட போறான்னு கூட்டு போ பொம்மநாட்டி நான் பொறுக்க மாட்டேன்டா டே ஆமா இந்த காக்கா வேலை எடுத்துக்கிறாங்க அப்படி அரக்கர்கள் இருபுறமும் நெருக்கமும் சொல்ல வாங்க வேண்டும் சொன்னா டேய் நல்லது தினல கெட்டது செய்யணும் நான் என்ன கையை தேர்ந்தெடுத்தேன் கெட்டதை கையாண்டு கெட்டது மட்டும் நல்லது எடுக்கல ரொம்ப நாள்ரா ஆமா நல்ல பேர் எடுக்கணும் ரொம்ப நாள் ஆனா கெட்ட பேர் எடுக்கணும்னா இப்ப கூட பாரு நல்ல பையன் ஊர்ல எல்லாம் சின்ன வயசுல இருந்து நல்லா கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி வரையும் எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்ல இருந்தா பரவாயில்லப்பா அந்த பையன் எந்த ஒரு பழக்கம் இல்ல வீடு பிடிக்கிறது சாராயம் குடிக்கிறது எந்த ஒரு பழக்கம் நல்ல பையனுவாங்க அதே ஒரு பையன் ஒரே ஒரு 18 வயசுல 10 பேர் பெரியவங்கிற இடத்துல இப்படி சிகரெட் பீடி பிடிச்சான்னு வச்சுக்கோ எப்படியா பையன் நாட்டுக்கு போ அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லுவோம் யார மாதிரி கேட்குவாங்க கேட்டியா கோயில் சண்டைக்காரங்க கப்பாய் கோயில் சண்டைக்காரங்க நம்ம மொட்டாங்க அவனை தான் கேட்குவாங்க பார்வதி பாருங்க என்ன சரிம்மா என்னாச்சு பழைய பூச்சாரு